குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது ரிசல்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்எஸ்டிஎல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்எஸ்டிஎல்லை பற்றி இப்போ அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து $990.70 இருக்குது. இது ரீசெண்டாக தான் இப்போ ஐபிஓ வந்தான். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஐபிஓ வந்துட்டு 878 என்னமோ அதுக்கு வந்தது. அவன் போயிட்டான். $1425 வரையும் போயிட்டு 3 நாளில் போயிருக்காங்க. ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல. 3 நாளில் 878லேருந்து 1425 சல்லுன்னு போயிட்டான். போயிட்டு இப்போ 990 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இவனுக்கு மொத்தமே ஒரு 7-8 மாதம்தான் இருக்கும் உள்ள செகண்டரி மார்க்கெட் உள்ளே வந்து. இப்போ அது பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. RSI 14 ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது. அது ஃபர்தராக இறங்கணும்னா இன்னும் ஒரு 60 பாயிண்ட்டு கிட்ட இறங்குற மாதிரி தான் என் கண்ணில் தெரியுது. இல்லைனா 950 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த 950 வரும்போது ஒரு வேளை மார்க்கெட்டில் இது ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே சார்ட்டில் ஷோ ஆகுது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. அதோட ஆஃப் ரேஞ்சுக்கு இப்போ வந்துட்டான். பாதிக்கு பாதி வந்துட்டான். அப்போ சப்போர்ட்டு, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 950லேருந்து 934 அதுக்குள்ளே வரும். ஆனால் இப்போவே அவன் ஓவர்சோல் ரீஜனில் இருக்கிறதுனால ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கண்டிப்பாக வரும். பட் கேண்டில் 6 பேட்டர்ன் பிரகாரம் ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தா இன்னும் அந்த டெக்னிக்கல் பவுன்ஸ் வர மாதிரியே தெரியல. ஃபர்தராக இது இன்னும் இறங்கும். 950 வரும்போது ஒரு வேளை ஒரு ஹேமர் மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடைக்கும். எது வரையும் போகும்னா 1022 வரையும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது ஓவர்சோல் ரீஜனில் இப்போ இருக்கிறதுனால, ஏன்னா 25 கிட்ட இருக்கான் ஓவர்சோல் ரீஜனில். ஸோ இது டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை ஏன் போட்டு இந்த சாத்துறாங்கன்னு ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் தான் தெரியுது. ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. வந்தே ஒரு 6-7 மாதம் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ப்ரைஸ் டு புக் இருக்குது. பிஇ ரேஷியோ இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் இன் ஈக்விட்டி செக் பண்ணால் கம்மியாக இருக்குது. ஸோ இது இந்த ஐபிஓ அந்த கிரேஸில் சல்லுன்னு மேலே போயிடுச்சு. இப்போ போட்டு இதை அடிக்கிறாங்க. இது டிவிடெண்ட்டு 0.20% தான் கொடுக்குறான். ஆர்ஓசி நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஆர்ஓசி நல்லா இருக்குது. ஆனால் பட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. ஆனால் ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஓவர் வேல்யூவேஷன் தான். அதனால தான் இதை போட்டு அடிக்கிறாங்க. இது வந்து ஸ்மால் கேப் வேறு, ஃபினான்ஸ் அண்டு என்பிஎஃப்சியில் வருது. இதோட முக்கியமான ஒர்க்கு. இதை யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கிடையாது, எஃப்ஐஸ் தான் வச்சுருக்காங்க. எஃப்ஐஸ் தாங்க இதில் பயங்கரமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது 12% செல் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இப்போ இதை இறக்கிட்டு இருக்க மெயின் காரணமே அவங்க தான். மியூச்சுவல் ஃபண்டும் செல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனியும் செல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹையர் வேல்யூவேஷன் பார்த்தாவே தெரியுதுல்ல. ஏன்னா அவன் இருக்கிற பிஇ ரேஷியோக்கும் ப்ரைஸ் டு புக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 3 பெரிய தலையும் போட்டு சாத்துறாங்க. அதுவும் எஃப்ஐஎஸு 12% செல் பண்ணியிருக்காங்க. 16% வச்சுருக்காங்க. அதில் 12% செல் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த 1495 இருந்து 980 ட்ரேட் 990 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது. நம்ம ஒரு ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு அதோடய ஃபண்டமெண்டலை போய் ஒரு வாட்டி செக் பண்ணுறங்க. அது பிஇ ரேஷியோ எப்படி இருக்குது, ப்ரைஸ் டு புக் எப்படி இருக்குது, அவனோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. நான் டிவிடெண்ட்காக தான் சார் உள்ளே வரேன்னா நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க. அதுக்குன்ட்டு உச்சாணி கொம்பில் போய் வாங்கிக்காதீங்க. அந்த RSI 14 ஒரு அருமையான ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதை பாருங்கள். அதில் அந்த இண்டிகேட்டரு அது வந்து ஓவர்சோல் ரீஜனில் இருக்கா, இல்லை வந்து ஓவர் பாட் ரீஜனில் இருக்கா, இல்லை சைடுவேல இருக்கா, இல்லை 50க்கு கீழே இருக்கா, அந்த மாதிரி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க. ஆனால் போய் அந்த ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி அதை போய் அப்சர்வ் பண்ணுங்கள். பண்ணலாமா? இப்போ அவங்க சொல்கிறாங்களே, இப்போ நான் இதை சொல்கிறேன், என்எஸ்டிஎல் வந்து ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது,
டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் வரும். இவன் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும்ல. ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1425 இருந்து இவன் இந்த அளவுக்கு இறங்குறான். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை போய் பார்த்தா ஃபுல்லாக ரெட் கேண்டிலாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே ரெட் கேண்டிலாக இருக்குது. அவன் அந்த 3 நாள் ஐபிஓ வந்து ஏறினான் பார்த்தீங்களா? 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதியிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. அதுலேருந்து இன்ன வரையும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னு நம்ம போய் பார்த்தா ஃபண்டமெண்டல் எல்லாமே ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. இவனோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு சம்பாதிக்கிறதுக்கும் இவனோட ப்ரைஸ்டு புக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் இது எப்படி இவ்வளோ மேலே போச்சு? அந்த ஐபிஓ அந்த ஈகரில் மேலே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கும். அதனால் மார்க்கெட் ஹையாக தூக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்திருக்கும். இந்த பிரச்சனை தான். இப்போது அந்த மார்க்கெட்டை யார் அடிக்கிறான்னா பெரிய தலை எஃப்ஐஸ் அடிக்கிறான். 12% அடிச்சிருக்கான். அவங்ககிட்ட இன்னும் இருக்கிற ஹோல்டிங் எவ்வளோன்னா ஒரு 3.5% தான் வச்சுருக்கான். ஸோ செம்ம அடி அடிச்சிருக்கான். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் செம்ம அடி அடிச்சிருக்கான். இன்சூரன்ஸ் கம்பெனியும் நல்லா அடிச்சிருக்காங்க. யாரா அப்போ இதை போய் வாங்குறான்னா அதர் டிஐஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அந்த எஃப்ஐஎஸ் வித்த 12% இவங்க 11% இவங்க வாங்கியிருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஒரு 2.5% வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கினத நம்ம ஆளுங்க தான் வாங்கியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பண்ணதை. ஸோ இந்த இது ஃபண்டமெண்டல் பார்த்தா இன்னமும் இது ஓவர் வேல்யூவேஷன் தான். இது இன்னமும் கீழே வரலாம். நல்லா தாராளமாக கீழே வரட்டும். 934 வரட்டும். அங்கே இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா அவனோட ஐபிஓ லோ வந்து 878 அங்கே வரும்போது இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரையும் இதை அப்படியே லெஃப்டாக விட்டுறது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னா 934 950 வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கள். அதையே கட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா 878 அடுத்த சப்போர்ட்டு, அங்கே ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுதான் ஐபிஓட பாட்டம். அதுக்கும் கீழே போச்சுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல கீழே வரையும் போயிட்டு தான் ரிட்டர்ன் வரும் இந்த என்எஸ்டிஎல். இதுதான் இப்போ இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கான இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷேரில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல். அப்புறம் ஆர்இசி நம்ம பல தடவை பார்த்துட்டோம். ஆமாம், அது எந்த பாருங்கள், சார்ட்டை ஓப்பன் பண்ணாவே நான் அதில் ஆல்ரெடி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் போட்டது எல்லாமே காட்டுது. ஏன்னா இதை நம்ம அதிகபட்சமாட்டி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் நான் அப்போது டிஸ்கஸ் பண்ண டைம் வந்து அது 430 420 இருந்தது. இப்போ அப்படியே இப்போ எவ்வளோ 361 ட்ரேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஒரு 60-70 பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஸோ இவன் RSI 14 செக் பண்ணால் 388 வரையும் போயிட்டு இப்போது 361 ட்ரேட் ஆகுது. கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. RSIயில் வந்து 48 இருக்கான். இஎம்ஐ கிராஸ் ஓவரில் செக் பண்ணாலும் இஎம்ஐ கிராஸ் ஓவரில் அது இன்னும் பேரிஷ் ட்ரெண்டு காட்டல. RSIயில் மட்டும் பேரிஷ் ட்ரெண்டு கீழே, அதாவது அந்த 50க்கு கீழே இருக்குது. இன்னும் அவன் பேரிஷ் ட்ரெண்டில் வரல, பட் 50க்கு கீழே இருக்கான். ஸோ இது சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 380 இருக்குது. அதுதான் அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மைல்டான சப்போர்ட்டு அந்த 350. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 330 தான் இருக்குது. அந்த 330 உடைச்சானா அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட் வந்து 260. அடேங்கப்பா, 260 இல்லை 300 இருக்குது, 297 இருக்குது அடுத்த சப்போர்ட். இந்த ஆர்இசி நம்ம சார்ட்டை போய் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரவே இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம். ஆமாங்க, பெரிய லெவல் கரெக்ஷன் இவன் அதிகப்படியாக ஒரு 165 ரூபா அந்த ஹை போயிட்டு அந்த 165 கீழேயே ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகியிருக்கான். எவ்வளோ வருஷம் ட்ரேட் ஆகிருக்கான்னா அடேங்கப்பா ரொம்ப வருஷம் வருதுங்க. 2014லாம் காட்டுது. 2014 இருந்து 2023, அதாவது 2023 தாங்க இவன் ஒரு அப் ட்ரெண்டே மேலே போயிருக்கான். அது வரையும் அந்த 166 ஹை, 54 லோ, இதுக்குள்ளேயே தான் ஆடி இருக்குது இந்த ஆர்இசி லிமிடெட். அந்த 2023க்கு மேலே தான் அந்த ஒரு ஹையை கட் பண்ணதுக்கப்புறம் மேலே பிச்சுக்கின்னு போயிட்டுருக்கான். எது வரையும் போயிருக்கான்னா
வாழ்க்கையோட எல்லை உச்சிக்கே போயிருக்கான். ரூ. 654 வரையும் போயிருக்கான் இந்த ஆர்இசி லிமிடெட். செம ஏற்றம் ஏங்க. அப்போது இப்போ இதுலேருந்தே நமக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த சார்ட்டை இப்போ அனலைஸ் பண்ணதுலேயே நமக்கு என்ன தெரியுது, லாங் டேர்ம் தான் நல்லா இருக்குது, ஷார்ட் டேர்மில் இறங்குது. இப்போ சார்ட்டை பார்த்தும் போதே நமக்கு தெரிஞ்சிடுச்சு 2023 அவன் ஏறின ஏற்றம் 2 வருஷம் அடித்து துவைச்சிட்டு மேலே போயிருக்கு. சில இறக்கம் ஏற்றம்லாம் வந்திருக்கு, ஆனால் இயர் ஆன் இயரில் செக் பண்ணும்போது நல்ல ஹை போயிருக்கான். இப்போது அந்த 2024 அந்த ஹை போயிட்டு 2024 ஆகஸ்ட்லேருந்து இன்றைக்கி வரையும் இறங்கிட்டு தான் இருக்கான். அதில் சில ஏற்ற இறக்கம் வந்திருக்கு, மற்றபடி இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. அப்போது இதுக்கு நான் சொன்ன மாதிரி 330 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, 300 அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு. இந்த 2 சப்போர்ட்டை உடைச்சிதுன்னா அதுக்குள்ளே ஓவர்சோல் ரீஜன் வந்துடுவான். டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா சொன்ன மாதிரியே இது லாங் டேர்ம் ஸ்டாக் தாங்க. லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸு, வேல்யூவேஷன் பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப கம்மி, ஆர்ஓசிலாம் நல்லா இருக்குது, 21% கிட்ட இருக்குது. ஆர்ஓசியும் பரவாயில்ல. டிவிடெண்ட்டு டிவிடெண்ட் சரியான டிவிடெண்ட் 5.45% கொடுக்குறான். இது லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். இவனோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஃபினான்ஸ் அண்டு என்பிஎஃப்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தது அதே தான், என்எஸ்டிஎல், ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி. மிட் கேப்பில் வருது, அது ஸ்மால் கேப்பு, இது மிட் கேப்பு. இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் பார்த்தா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா இது லாங் டேர்ம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வேல்யூவேஷனே அதிகம். ஏன்னா ஒரு லோ வேல்யூவேஷனில் இருக்குது. லோ வேல்யூவேஷனுக்கு இந்த வேல்யூவேஷனுக்கு இது 361 இருக்கிறதே ரொம்ப அதிகம். அதனால் இது இன்னும் இறங்கட்டும், 330 வரட்டும். 330க்கு முன்னாடி 350 இருக்குதுன்னு ஒன்று சொன்னேன். அங்கே கூட வந்தால் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வாங்கணும். ஏன்னா இவன் ஏறிட்டான், 2 வருஷமாக ஏறி இப்போ ஒரு 1.5 வருஷமாக இறங்கிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 6-7 மாதம் இவன் இறங்க தான் செய்வான். அதுக்கப்புறம் இவனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த 2 வருஷத்தில் இவன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 10க்கு இவன் 5.45% டிவிடெண்ட் கொடுக்குறான். வேறு என்ன வேணும் இதில்? இவன் இறங்கினாலும் இறங்கிட்டு போடான்ட்டு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். மற்றபடி இது ஸ்டாக்ஸு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, மிட் கேப் வேறு, தைரியமாக நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 53% இருக்குது. எஃப்ஐஎஸ் தான் இதை இப்போ செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். 16.46% இருக்குது. அதில் ஒரு 1.5% செல் பண்ணிட்டான். மியூச்சுவல் ஃபண்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கிக்கிட்டு இருக்குது. அதர் டிஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் வாங்கிட்டு இருக்கு. அதாவது பெரிய தலையில் 2 விற்கிது, 2 பெரிய தலை வாங்குது. இதுதான் இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ஸில் நமக்கு ஷோ ஆகுது. மற்றபடி இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் குறையட்டும். நான் சொன்ன மாதிரி 350, 326 அந்த ரேஞ்செல்லாம் வந்தால் இதை அருமையாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். டிவிடெண்டுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஆர்இசி. அடுத்த ஒரு ஸ்டாக் அதானி பவர். இந்த அதானி பவர் என்கிட்ட கூட இருக்குங்க. இது நான் ஆல்ரெடி இந்த அதானி பவரை எனக்காகவே நானே ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்டிருந்தாங்க, அப்பவும் டிஸ்கஸ் பண்ணேன். இவன் கண்டிப்பாக 126 வருவாங்க, அதை தொடும்போது நான் கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வெள்ளிக்கிழமை 128 வரையும் வந்திருக்கான். நான் அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணிட்டேன். 126க்கும் 128க்கும் என்ன 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். நான் சொன்னேன் 126 அந்த ரேஞ்சை கண்டிப்பாக தொடும். ஏன்னா அவன் கேப் வச்சுட்டு போயிருக்கான், அந்த கேப்பை ஃபில் பண்ண கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நான் சொல்லி ஒரு 2 மாதம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த இடத்த ஆவரேஜ் பண்ணேன். எத்தனை பேர் ஆவரேஜ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்குமே நான் ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சப்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு அந்த சப்போர்ட்டு வெரி க்ளோஸாக 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுன்னு வரும்போது எனக்கு மொபைலில் அலர்ட் வந்துடும். நான் அப்போ போய் அதை ஆவரேஜ் பண்ணேன். நான் இப்போ ரீசெண்டாக இந்த அதானி பவரில் ஒரு 50 ஷேர் வாங்கினேன். ஸோ எனக்கு இப்போ நியரஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 136 இருக்குது. அது இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 132.96 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் இறங்கி தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து
நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும். பட் இந்த அதானியில் நியூஸ் இருக்கிறதுனால இது ஃபர்தராக இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எங்கே வரையும் இறங்குன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 112 இருக்குது. நான் இதோட 112 வரும்போது அதை ஆவரேஜ் பண்ணுவேன். ஏன்னா நடுவுலலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நியூஸஸில் இருக்குது. அந்த நியூஸஸ் இவனுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சதுன்னா அங்கே நான் ஆவரேஜ் பண்ணுவேன். இல்லை அந்த நியூஸ் பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா இவன் வந்து கண்டிப்பாக அந்த 86 பழைய ரேஞ்சு 86, 90, 100 இங்கெல்லாம் இருக்குது அவனுக்கு. ஃபைனலாக 86, 100 வரும்போது ஒரு வாட்டி ஆவரேஜ் பண்ணுவேன். 86 வரும்போது ஒரு வாட்டி ஆவரேஜ் பண்ணுவேன். இப்போ நான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 126 கண்டிப்பாக வந்து தொடுன்னு சொன்னேன். அவன் 128 வரையும் வந்துட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே தான் வந்திருக்கான். வந்துட்டு அங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் கீழே தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன பிரமாதம். ஏன்னா இவனுக்கு நியூஸ் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் இறங்கும். 116 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இவனுக்கு. மறுபடியும் 120 அந்த 126 கட் பண்ணி கீழே வந்தானா 116 கண்டிப்பாக 116 வரையும் வரும். ஏன்னா இவன் இன்னும் ஓவர்சோல் ரீஜனில் வரல. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் 116 வந்தால் ஆல்ரெடி 50 வாங்கன்னு அங்கே அந்த இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்கிப்பேன். ஸோ இப்படி தான் நான் பிரித்து வாங்கிக்கிறது. அந்தந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை இவன் எனக்கு என்றைக்காவது ஒரு பாட்டத்தில் ஒரு சப்போர்ட்டில் ஒரு ஹேமர் மாதிரி கொடுக்குறான்னா அங்கே போய் இன்னும் கொஞ்சம் அன்றைக்கி அதிகமாக வாங்கிப்பேன். இப்போ நான் இந்த 116 வந்து அலர்ட் போட்டேன் என் மொபைலில். இதோடு இந்த 116 சப்போர்ட் எப்போ வரானோ அப்போ நான் வாங்குகிற மாதிரி அலர்ட் ஒன்று மொபைலில் அந்த ஆப்ஷன் தான் இப்போ இருக்குல்ல, அதை நான் கொடுத்துட்டேன். இது வந்தால் நான் பார்க்கணுன்னு தான் அவசியம் இல்லை. அது வந்தாவே எனக்கு மெசேஜ் வந்துடும், மெயிலுக்கும் வந்துடும். நான் தான் ரெகுலராக வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், மெயிலையும் செக் பண்ணுவேன். அப்போ இது என் கண்ணுக்கு பட்டுரும், அங்கே போய் ஆவரேஜ் பண்ணுவேன். இதுதான் இதில் நடக்குது. இப்போ இதில் நியூஸஸ் இருக்குது, அதனால் இது இறங்கும். சொன்ன மாதிரி அந்த பழைய அந்த சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டான், இன்னும் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு அதுவும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது. டிவிடெண்ட் இவன் சுத்தமாக ஒரு 5 பைசா கூட கொடுக்கல. ஆர்ஓசியும் நல்லா தான் இருக்குது. என்னங்க இவன் டிவிடெண்டே கொடுக்கல, இவ்வளோ பெரிய இது ப்ளூ சிப் கம்பெனி தானே, இது லார்ஜ் கேப்பு, பவர் அண்ட் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. பட் இவன் லாங் டேர்மில் இது நடுவில் இந்த பிரித்தாங்கன்னு நினைக்கிறேன் இது. அதனால தான் இது, ஏன்னா 900, 1000 ரூபாயெலாம் இருந்த ஸ்டாக்கு பிரித்ததுனால இப்போ இருக்கிற இந்த நியூஸஸால் இது இறங்கும், இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இறங்கட்டும். மற்றபடி இதோட க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரிஸ்கில் தான் இப்போது ஏதோ நியூஸஸ்லாம் இருக்குது. அது என்ன ஆகுது ஏது ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் இதில் இனிமேல் அதான் நான் 116 வந்தால் தான் ஆவரேஜ் பண்ணுவேன். இதுக்கப்புறம்லாம் பண்ண மாட்டேன். அது எவ்வளோவாது போய்கிட்டோம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தா 75% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 11.64% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 3.5% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி 0.02% தான் விற்றுருக்காங்க. அதர் டிஐஸ் வந்து 0.01%, அதாவது இப்போ தான் வாங்கியிருக்காங்க அந்த 0.01%. நான் இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது லார்ஜ் கேப்பு, பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 116 ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடம். 116 எல்லாம் வந்ததுன்னா அது ஓவர்சோல் ரீஜனில் வந்துடும். கண்டிப்பாக டெக்னிக்கலாக பவுன்ஸ் ஆகும். இந்த செக்டாரில் இவன் பெரிய ஆள், அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக இப்போது இந்த நியூஸால் இறங்குதே கண்டி இதுக்கு நல்ல காலம் வந்ததுன்னா கண் இமைக்கிற நேரத்தில் பிச்சுக்கின்னு போயிடும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம். ஏன்னா இந்த அதானி அப்படின்னாவே அது பலதரப்பட்ட நியூஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு போச்சு. 4000, 5000 இருந்த ஸ்டாக்கு அது அதானி என்டர்பிரைசஸ் இப்போ 2400க்கும் அந்த 2000க்கும் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த நியூஸ் வந்துட்டு அது இன்னும் தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கான நேரம் இப்போ சரியில்லை. இந்த ஜனவரி மாதம், ஒவ்வொரு ஜனவரி மாதமும் இந்த அதானிக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வருது. நீங்கள் அதோட வரலாறை போய் புரட்டி பார்த்தா ஜனவரி மாதம் தான் அதுக்கு ஒரு டேஞ்சரான மந்தாக இருக்குது.
அந்த இண்டன்பர்க்குன்னு ஒரு நியூஸ் வந்ததும் ஜனவரி மாதம் தான் நினைக்கிறேன், 2023. அதுக்கு முன்னாடி வந்த நியூஸும் ஜனவரி மாதம்தான். இந்த 1.5 வருஷமாக தான் அவனுக்கு எந்த நியூஸும் இல்லாமல் இருந்தது. இதை மறுபடியும் ஜனவரி மாதமே வந்துடுச்சு. இவனை இந்த ஜனவரி மாதம் விடாது கருப்பு போலுக்குது. அதுக்கப்புறம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். இதை கூட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டவனையுமே தெரியுது. ஆமாம், இதை பார்த்தவனையுமே நமக்கு அங்கே ரிசல்ட் வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் ஏதோ ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கக்கூடாது, அதனால் இது கண்டிப்பாக செல் பண்ணுவான், ப்ரொமோட்டர் செல் பண்ணணும், ப்ரொமோட்டர் செல்லிங்கில் இருக்கிறதுனால இதை யாரும் போய் பை பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நான் அப்போ சொல்லும் போது அது 96 ரூபாயில் என்னமோ இருந்தது. இப்போ 88 ரூபாயில் இருக்குது. நான் சொன்னேன் ஒரு 80 ரூபா 75 ரூபாயில் வரும்போது இதை பார்க்கலாம். ஏன்னா இவன் அப்போவே ஓவர் வேல்யூவேஷனில் இருந்தான். ஆமாம், அப்போ ஓவர் வேல்யூவேஷனில் 54 இருந்திருக்கான். இப்போது வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு, 30 கிட்ட இருக்கான். பிஇ ரேஷியோ 30 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு குறைஞ்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் குறைஞ்சிருக்கு. இவன் டிவிடெண்ட்டு இவனும் 5 பைசா கூட கொடுக்கல. க்ரோத்து ஒரு நார்மலாக தான் இருக்குது. அதாவது ஆர்ஓசியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும். இவன் மிட் கேப்பில் வரான். இவனும் ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி. அடேங்கப்பா, நம்ம பார்த்தது எல்லாமே ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி. இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா எங்கே இருந்தால் 146 ரூபாயில் இருந்தான். அப்புறம் இந்த 100 ரூபாய்க்கும் 96 ரூபாய்க்கும் 140 ரூபாய்க்கும் 120 ரூபாய்க்கும் அந்த ரேஞ்சிலேயே பல வருஷமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தான். 100 ரூபாய்க்கும் 90 ரூபாய் 93 ரூபாய்க்கும் அதெல்லாம் கட் பண்ணி ஸ்ட்ராங்காக உடச்சிட்டு கீழே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எங்கடா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா, நான் சொன்ன மாதிரி அந்த 75 80 அந்த ரேஞ்சில் தான் இதுக்கு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இது ப்ரொமோட்டர்ஸே அவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கிறதுனால ஒரு ரூல் இருக்குல்ல. அப்போ நான் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 95% 96% இருந்தது. இப்போ ப்ரொமோட்டர்ஸ் 86% வச்சுருக்காங்க. அப்போ இது இன்னும் கூட கொஞ்சம் இறங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 75 இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ப்ரொமோட்டர்ஸ்க்கு ரூல் இருக்குது. இவங்க இன்னும் கூட இறங்குவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவன் விற்ற அந்த 10% யார் வாங்கியிருக்கான்னா, எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்கான், மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்கான், இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கான், அதர் டிஐஸ் வாங்கியிருக்கான், நான் இன்ஸ்டியூஷன் வாங்கியிருக்கான். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இன்னமும் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு 10% விற்கணும். அவன் விற்றா தான் அதை அந்த நார்மல் ரேஞ்சு 75%க்கு வரும். அப்போது இது இன்னமும் இறங்குன்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இப்போ இதுக்கு ரிசல்ட் வேறு வரும். அந்த ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியல. கண்டிப்பாக ரிசல்ட் இதுக்கு சரி இருக்காது, இன்னும் இறங்கும். ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த 75 70 வந்ததுன்னா இதை நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த ஹையர் வேல்யூவேஷன் அப்படின்ற அந்த சுவடே இல்லாமல் டோட்டலாக இதை முடிச்சு கட்டிகிட்ருப்பாங்க. மெயின் காரணம் யாருன்னா ப்ரொமோட்டர் செல் பண்ணுறாங்க, அதுதான் இதில் நடக்குது. அதனால தான் இது இறங்குது, வேறு யாரும் இல்லை. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸே 95% வச்சுருந்தா வேறு யார் இது உள்ளே இருப்பா, யார் வாங்கிறது? இப்போ அவன் 10% விற்றுருக்கான். 96 இப்போ 88 87 இருக்குது ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்கு. அப்போ இன்னும் ஒரு 10% இறங்கும். இறங்குச்சுன்னா அந்த 100 ஒரு 12 பாயிண்ட் இறங்கின மாதிரி இப்போ இந்த 88 ஒரு 15 பாயிண்ட் 12 பாயிண்ட் இறங்குனா எங்கே வரும்? 72 70 அந்த ரேஞ்சு தான் இப்போ இருக்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அங்கே வந்தால் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இவன் டிவிடெண்ட் 5 பைசா கூட கொடுக்கல, அதுதான் இவன்கிட்ட இருக்கிற ஒரு தலைவலி. இதுதான் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய நியூஸு. அடுத்தது இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா இதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இது நம்ம சொன்ன மாதிரி இறங்கிட்டு தாங்க இருக்குது. நாட்கோ ஃபார்மா எங்கேருந்து இறங்கிட்டு இருக்கான்னா 1000 இறங்கிட்டு தான் இருக்குது. நம்ம கடைசியாக நான் எங்கே சொல்லியிருக்கேன்னா 984 சொல்லியிருக்கு. அது அங்கேருந்து இறங்கிக்கிட்டு தான் இருக்குது, இன்ன வரையும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. இது ரிசல்ட்டு சரியில்லையா என்ன ஒன்றும் தெரியல. இதோட போய் வரலாறை புரட்டி பார்த்தா தான் தெரியும். இதுக்கு ரிசல்ட் வந்துச்சானான்னு தெரியல. இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 786 தான் இருக்குது.
வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. 786லேருந்து 776 அந்த 10 பாயிண்ட் பிட்வீனில் எங்கே வேணால் சப்போர்ட் எடுக்கலாம். இப்போது 831 இருக்குது. 831 RSI 14 வந்து 39 கிட்ட இருக்குது. EMI கிராஷ் ஓவரில் பீரிஷ் ட்ரெண்டில் உள்ளே வந்திருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் சார்ட்டில் எனக்கு தோணுது. இறங்கட்டும். இதை ஏன் போட்டு சாத்துறாங்கன்னா, வேல்யூவேஷன் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பிரமாதமாலாம் இல்லை. PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நாட்கோ ஃபார்மா அதில் தான் வருது லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸில். ஏன்னா 10க்கு கீழே இருக்குது PE ரேஷியோ. ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப கம்மி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. டிவிடெண்ட்டு 0.60%. க்ரோத்தும் நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் ஏன் இதை போட்டு அடிக்கிறாங்க? ரிசல்ட் சரியில்லையா என்னன்னு தெரியலையே. இதுக்கு முதல்ல ரிசல்ட் வந்து தானே நமக்கு தெரியல. இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸ் தாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 50% இருக்குது. FIS வந்து இதை இப்போ ரீசெண்டாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி லைட்டாக வாங்கிட்டு இருக்கு. அதர் DIs வந்து செல் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணுது. இதுதான் இங்கே காட்டுது. இவனோட Q3 ரிசல்ட்டு வந்துடுச்சா இல்லையான்னு பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் இதில் காட்டலை. ஆமாம், அதை பற்றி எதுவும் காட்டலை. நாட்கோ ஃபார்மா ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் லூஸ் இல்லை, அதை பற்றி இதில் எதுவும் சொல்ல. இது வந்து ஸ்மால் கேப்பு ஃபார்மசூட்டிக்கல் அண்டு ட்ரக்ஸில் வருது. இது ஃபண்டமெண்டல் பார்த்தாவே தெரியுது, இது லாங் டேர்ம் தான் பண்ணி ஆகணும். இது ஷார்ட் டேர்ம்லலாம் ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த 776 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அது வந்து தொட்டுதுன்னா நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது கூட நல்லா இருக்குங்க லாங் டேர்முக்கு. இது டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? டிவிடெண்ட்டு 0.60% தான் கொடுக்குறான். ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு நல்லா இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து இது வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இல்லை. ஏன்னா அடித்து உடச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸை. இந்த இடத்த கூட நம்ம இப்போ கன்சிடர் பண்ணக்கூடிய இடம்தான் இது. 776 வந்தால் இன்னமும் நம்ம அருமையாக கன்சிடர் பண்ணலாம். இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடை நான் நோட் பண்ணிக்கினேன். இந்த நாட்கோ ஃபார்மாவும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லாயிருக்கு. மற்றபடி NSDLலாம் இன்னும் இறங்கணும், RECயும் இன்னும் இறங்கணும். இன்னும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அதானி பவரை பற்றி பேசணும். அவன் ஆல்ரெடி இறங்கிட்டுருக்கான், இன்னும் இறங்குவான். ஏன்னா அவனுக்கு பேட் நியூஸ் இருக்குது இப்போது. அதனால் 116 வந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான் அகைன். இந்த நாட்கோ ஃபார்மா வந்து 776 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, 730 அடுத்த சப்போர்ட்டு. அங்கெல்லாம் வந்தால் இதை ஒரு 500 ஷேரை வாங்கி விட்டுடணும். 500னா ரொம்ப அதிகமாகிடும். ஒரு 50 ஷேராக அப்பப்போ ஆவரேஜ் பண்ணணும். ஏன்னா இது இப்போது 831லேருந்து RSI 14 இன்னும் ஓவர்சோல் ரீஜனில் வரல. அவன் வர்றதுக்கு எப்படியும் 776 வந்துடுவான். 776 வந்தானா கண்டிப்பாக ஓவர்சோல் ரீஜனில் தான் இந்த நாட்கோ ஃபார்மா வரும். அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுதான் இந்த நாட்கோ ஃபார்மாவில் இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷன் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன். கடைசியாக ஒன்றே ஒன்று NH அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. NH நாராயணா ஹிர்தாலியா. இந்த நாராயணா ஹிர்தாலியா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நான் பார்க்கும்போது அவன் 2300 இல்லை 2035 இருந்திருக்கான். ஏன்னா அங்கே தான் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன், சார்ட்டில் காட்டுது. அதுக்கப்புறம் அவன் ஃபர்தராக இறங்கிக்கிட்டே இருக்கான், பெரிய லெவலில் இறங்கிட்டு இருக்கு. 2370 எங்கே, 1746 எங்கே. ஸோ ரொம்ப இறங்கிடுச்சிங்க இது. இதெல்லாம் ரொம்ப பேர் வச்சுருந்தாங்க, அப்போது ரொம்ப பேர் கேட்டுருந்தாங்க. இவனுக்கு இப்போ இருக்கிற சப்போர்ட்டு 1686 தான் இருக்குது. இதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை இந்த நாராயணியா ஹிர்தாலியா உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்குது 1457. இதுதான் அவனுக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட்டு. அப்போ பார்த்துங்க, 1686 சப்போர்ட்டை உடைச்சானா அங்கேருந்து 240 பாயிண்ட் இறங்க வேண்டியது இருக்குது. அப்போது எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், நம்ம தான் தீர்மானம் பண்ணிக்கணும். RSI 14
இன்னும் ஓவர்சோல்ட் ரீஜனுக்குள்ளே வரல. அப்போது இது கண்டிப்பாக இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு டெக்னிக்கலாக புரிஞ்சிக்க முடியுது. சரி, இதோட ஃபண்டமெண்டல் ஏன் இதை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஃபண்டமெண்டல் ஓவர் வேல்யூவேஷன், பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, அந்த பேர் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட்டு 0.26% தான் கொடுக்குறான். க்ரோத்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆர்ஓசியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும். ஸோ க்ரோத்து நல்லா இருக்குது. மற்றபடி இந்த ப்ரைஸ் டு புக்கும் பிஇ ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. அதனால் இதை போட்டு சாத்துறாங்க. யாரெல்லாம் சாத்துறா அப்படின்னு பார்த்தா ப்ரொமோட்டர்ஸே விற்கிறாங்க. 1% கிட்டே விற்றுருக்காங்க. 63.27% இருக்குது. அதில் 1% விற்றுருக்காங்க. எஃப்ஐஸு வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக, மியூச்சுவல் ஃபண்டும் ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி செல் பண்ணியிருக்கு, அதர் டிஐஸ் வந்து லைட்டாக வாங்கியிருக்காங்க, நான் இன்ஸ்டியூஷன் செல் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொமோட்டர்ஸே இதில் லைட்டாக விற்றுருக்காங்க. அதனால் இந்த நாராயணா ஹிர்தாலியா கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிஇஜி பேர் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிஇஜி ரேஷியோ 5 கிட்டே இருக்குது. 1.5க்கு மேலே இருந்தாவே அது ஹை வேல்யூவேஷன். 1.5க்கு மேலே ஒரு 2 இருந்தாவே ஹை வேல்யூவேஷன் சொல்லக்கூடிய மார்க்கெட்டு நாமில் இவன் வந்து 5 கிட்டே இருக்கான். அப்போ இதை ஏன் அடிக்க மாட்டாங்க? அதனால தான் போட்டு சாத்துறாங்க. இவனோட 52 வீக் லோ 1260, ஹை வந்து 2370. அதுதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா நான் அங்கே தான் பார்த்துருக்கேன், அங்கே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கோடெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இது கண்டிப்பாக அகைன் வந்து அந்த 52 வீக் லோலாம் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவ்வளோ தொலைவுலாம் வரமாட்டான், ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு போயிருக்கான். அதனால் இவன் இப்போ இந்த ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 தான் 1438 அது வந்திருக்கான். அதுக்கும் கீழே ஜனவரி மாதம்லாம் பார்த்தா அந்த 52 வீக் லோ வந்திருக்குல்ல, அந்த ரேஞ்சை தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு 1130 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஏறி போயிருக்கான். இப்போது அங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 1686, அதை உடச்சிதுன்னா 1445. எனக்கு தெரிஞ்சு 1445 அகைன் வந்து டச் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த 1500 வரையும் கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னா ஏப்ரல் மாதம் 2025 7ஆம் தேதி வந்திருக்கு. அப்போது அதுக்கு பாதியாவது 1517 அந்த ரேஞ்சுக்கு வரும். 1686 உடைச்சா 1500 தான் அடுத்த, அதாவது அந்த புல்லிஷ் கேண்டில் பாதி 1500 அங்கே வரும். அதையும் உடச்சிட்டானா நான் சொன்ன மாதிரி 1445 அங்கேருந்து கண்டிப்பாக இது ரீபவுண்டு ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவன் டிவிடெண்ட்டு அந்தளவுக்கு கொடுக்கல, மற்றபடி வேல்யூவேஷன் ஹை வேல்யூவேஷனாக இருக்குது. இது மிட் கேப்பில் வருது. இவன் என்னடா பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டல் அண்டு ஹெல்த் கேர் சர்வீஸு, இது நல்ல பாட்டம் வந்ததுக்கப்புறம் அங்கே இந்த ஷேரை வாங்கி விட்டுட்டா லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும். அதுதான் இதில். ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டியும் இயர் ஆன் இயர் தான் நல்லா இருக்குது, மற்றபடி ஷார்ட் டேர்மில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் இந்த சார்ட்டில் எனக்கு அதுதான் தெரியுது. ஏன்னா சார்ட்டில் பார்த்தா ஷார்ட் டேர்மில் வந்து அதாவது அந்த 6 மாதம் 7 மாதம்லாம் இறங்கி தான் இருக்கான். லாங் டேர்ம்னு பார்த்தா மட்டும்தான் நல்லா ஏறி இருக்கான். உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர்ன்ற பாருங்கள், ஆகஸ்ட் வரையும் நல்லா மேலே ஏறி போயிட்டு இப்போ அங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். அடுத்த 6 மாதத்துக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் இறங்கினா கூட நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் 2027 ஜனவரி வரும்போது மறுபடியும் மேலே தான் இருக்க போகிறான். இது நல்ல ஸ்டாக்கு, லாங் டேர்ம் தான் பண்ணணும். பட் இந்த வேல்யூவேஷன் அது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இறங்கட்டும். 1686 வரட்டும், அதையும் கீழே உடச்சி 1523 வரட்டும். அங்கே வந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சில நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்ஸ்க்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் கரண்ட் பொசிஷன். இது வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். ஒரு டிஸ்க்ளைமர், இதில் சொல்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இந்த நான் சொன்ன சப்போர்ட்டு
இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்ஸு எங்கே வந்தால் ஒரு ரிவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேனே கண்டி இது ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேரோட ஓனர் நீங்கள், ஒரு ஓனர்னு சொல்கிறத விட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள். அப்போது உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே நான் சொல்ல முடியாது. அப்போது எந்த ஒரு முடிவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் சொல்கிறேன் மற்றவங்க சொல்கிறாங்களாம் கேட்கக்கூடாது. இது ஒரு டிஸ்க்ளைமர். ரிசர்ச் யுவர் ஓன் அனலிசஸ். அப்படி இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்டையும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.